அதே மாதிரி வந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ சமீபத்தில் வரக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கடன். நிறைய பேர்த்துக்கு கடன் கொடுத்தாச்சு. நான் 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன், பணம் வரலைங்கிற விஷயத்த எல்லாமே. இப்போ நீங்கள் பரிகாரங்கள் அடிப்படையில் வரும்போது ஒரு ஜோசி பார்க்க வந்த ஊராமே பணத்தை கொடுத்து விட்டேன், பணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ நிறையவே காணப்படுது. காரணம் என்ன? இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஜோசியர் பார்த்து பணம் கொடுத்தாங்களா? ஜோசியர் கேட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்தால் பணம் வந்துருமா அப்படின்னு ஜோசி கேட்டாங்களே, எந்த ஜோசியர் கேட்டிருக்காங்க? அப்போ பணம் கொடுத்த பிறகு ஜோசியரை தேடுறது, கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் உண்டா அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? முள்ளு மேலே செயலை போட்டால் மெதுவாக எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து அற்புதமாக கொடுத்தவுடன் வர திண்டுக்கலுக்கு பக்கத்தால் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் பால் ஊற்றி கும்பிட்டு வந்தால் போதுமானது. திண்டுக்கலுக்கு பக்கத்தால் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் பலன் காணக்கூடிய சூட்சமங்கள், நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நம்ம உதாரணம் சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமே வந்து கிரகத்தை தாண்டி எதுவும் நடக்கவே நடக்காது. இப்போ பாருங்கள், மகரம் கும்பம், இந்த கும்பத்தில் இருக்குது, மகரத்தில் இருக்குது. மகரத்துக்கு ராகு வர வரைக்குமே வந்து நாட்டில் மழை இருந்துட்டு இருக்கும். இப்போ மழை வந்து பாருங்க, இப்போ சமீப காலத்துக்கு எடுத்து அந்த 2 வருஷமாக மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சனி வந்து ராகுங்கிறவன் பெருக்கக்கூடியவன். இப்போ கும்பத்தில் இருக்கிறார், அதுக்கு அடுத்தது மகரத்துக்கு வரப்போறார். இந்த 2 வீட்டிலையும் வர வரைக்கும் வந்து நாட்டில் மழை இருந்து கொண்டே இருக்கும். மழையோட பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கும். மழை விடவே விடாது. ஏதோ ஒரு வகையில் மழை இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து இயற்கையான ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம கணக்குப்படி வந்து மகரம் என்பது இந்திய நாட்டோட லக்னம். அப்போ இந்திய லக்னம் இந்தியாவில் வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நாட்டோட கணக்குப்படி. அப்போ அந்த கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அப்போ கிரகங்கள் மாறுது அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எங்கெங்க இருந்தால் நல்ல பலன்கிற அடிப்படை தெரிஞ்சுட்டா தான் சொல்லணும். குரு பேச்சு சனி பேச்சு இவனுக்கு நல்லதா கெட்டவனா? ஒருத்தன் வந்து நட்சத்திராதிபதி அப்படிங்கிறோம், சனிங்கிறோம். அப்போ சனி அவனுக்கு எங்கே இருந்தாலும் நல்லதையும் செய்வான். அப்போ ஒரு புத்தி கொடுக்குறவன் எங்கே இருந்தாலும் நல்லதையும் செய்வான். அப்போ ஜாதகப்படி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது வேலை செய்யாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உதாரணம் வந்து உங்களுக்கு லக்னாதிபதினு எடுத்துக்கிறோம். இப்போ லக்னாதிபதி சனி வந்து அவன் எங்கெங்கே இருக்கிறானோ அந்த வீட்டுடைய பலனை கொடுப்பான். லக்னாதிபதி 2ல் இருந்தால் பணத்தை கொடுப்பான், 3ல் இருந்தால் பயணத்தை கொடுப்பான், 4ல் இருந்தான்னா சுகத்தை கொடுப்பான், சுகத்தை கெடுப்பான். 2 விதமான வேலையும் நடக்கும். அப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதோ அதுக்கு வந்து கோச்சார அடிப்படையில் எங்கெங்கே இருந்தாலும் நல்ல பலன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. பொதுவாக வந்து அதிகபட்சம் 3, 6, 10 வந்து 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் நல்ல பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க. சந்திரனுக்கு 3, 6, 10, 11 எந்த அடிப்படையில்? ராசி அடிப்படையில். அப்போ வந்து ராசி அடிப்படையில் இருக்கும்போது அவன் வந்து தாராபலனை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். தாராபலன் படி 2, 4, 6, 8 இருந்தால் வந்து நல்ல பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து 1, 3, 6, 7, 10, 11 இருந்தால் நல்ல பலன் தருவான் அப்படிங்கிறது இருக்குது. எதுப்படி? ராசிப்படி வந்து சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11 இருந்தால் நல்ல பலன் தருவான். இப்போ கோச்சார ரீதியில் எங்கே இருக்கான்னு அவங்க ராசிக்கு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்போ அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறோம், 3, 6, 11. அதே மாதிரி வந்து புதன் அப்படிங்கிற போது 2, 4, 6, 8, 10, 11. அப்போ புதன் வந்து இந்த இடங்கள் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல வெற்றியும் பேரையும் புகழையும் வருமானத்தையும் தருவான் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் அந்த லக்கணத்தை அடிப்படையை வச்சு பலன் வரும். ராசிக்கு ஒரு பலனாகவும் லக்கணத்துக்கு ஒரு பலனாகவும் கலந்து வரும். லக்கணத்துக்கு இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ராசிப்படி ஏன்னா வந்து திசாபுத்தி தான் பலன் வலுவாக கொடுக்க முடியும். கோச்சார பலனை, அதாவது திசாபுத்தி மீறி கோச்சார பலனானது அதிகமாக பெரிய பலனை தராது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஜோதிடத்தை பொறுத்தளவு அப்படிங்கிற போது பலன் எடுக்கிறதுக்கு புதனாச்சு. குருங்கிறது வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்லது தருவான். குரு பலன் அப்படிங்கிற விஷயம் அதுதான். அப்போ அவன் வந்து அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பான் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இல்லையே. நாம் வந்து இப்போல்லாம் வந்து குரு பலன்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் திருமணமே பெரும்பாலுமே வந்து பிறண்டு போகிறதுக்கு காரணம்னா பொண்ணு கிடைச்சா கட்டிக்கணும் அப்படிங்கிற அனுப்பில் இருக்குது. அப்போ அதே போல் அந்த சரியான நேரத்தில் பண்ணலாமா, சரியான பக்குவத்தில் பண்ணலாமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பருவத்தே பயிர் செய்ய அப்படிம்பாங்க. பருவத்தை பயிர் செய்யணும்னா ஒரு 20 வயசு 21 வயசுனா ஆண் பெண்ணும் திருமணம் நடந்துடணும். அப்போ என்னென்னா அந்த காலத்தில் திருமணம் அப்படி தான் நடந்துருது. இப்போல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 வயசு 40 வயசுனாலும் திருமணம் பண்ணுறதுக்குன்னா நான் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், தொழில் அமைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், டாக்டரேட் படிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ என்னென்னா பக்குவங்கள் மாறும்போது என்னென்னா உடல்நலம் மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். மறுபடியும் என்னென்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமண பாக்கியத்துக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா திருமணம் பண்ணக்கூடியது பருவத்தே பயிர் செய். அப்போ ஒரு 20 வயசு 21, 25 பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ வயசாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து
தன் உடம்புலையுமே சக்தி குறைவு ஏற்படக்கூடிய 30, 40, 45 பண்ணும்போது சக்தி குறைவு ஏற்படும். அப்போ அந்த சக்தி குறைவு ஏற்படும் போது என்னன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான தாமதம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பருவத்தை பயிர் செய்யணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்களே நம்ம இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட 20, 21 ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நம்ம இல்லை நான் கடமை, நான் வந்து டாக்டர் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படி, எது படித்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு படி அப்படிங்கிற கட்டத்தில் போயிட்ட போது தான் நினைக்கும். அந்த காலத்தில் வந்து படிப்புங்கிற விஷயமெல்லாம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அனுமதிக்கப்படலை. 5வது வரைக்கும் தாண்டதே ரொம்ப கஷ்டம். உடனே வந்து வயசுக்கு வந்தோன்னா உடனே சீர் பண்ணுவாங்க. உடனே ஒரு 6 மாதம் 1 வருஷம் கல்யாணம் நடந்துடும். இப்போ அந்த அவங்க வாழ்க்கை பூராமே நல்லா இருந்த வாழ்க்கை, உடல்நல ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்னா நம்ம கமிட்மெண்ட் 30 வயசு, 31, 32, 33 எல்லாம் வயசு கடந்து திருமணம் போகும்போது ஒரு 30 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்தனா நார்மலாக இருக்கும். 30 தாண்டி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண, அது பண்ண, இது பண்ண, இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஆண் தேடுறவங்களுக்கு பெண் கிடைக்கிறதில்ல, பெண் தேடுறவங்களுக்கு ஆண் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற அடிப்படை பூராமே காலம் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் இந்த காலத்துலேருந்து கிரகங்கள் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் 10 குழந்தை 15 குழந்தை கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா வயசை பருவத்தில் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமணம் பண்ணாது தான் முதல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது விஷயம், திருமணம் பண்ணாலும் கூட திருமண வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். அப்போ திருமண வாழ்க்கை போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா சரியான நேரத்தில் முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயம். இப்போ பெரும்பான்மை என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசியர்கிட்ட வரும்போது என்னென்னா மண்டபத்தை பார்த்து மண்டபத்தை தேதி குடிச்சிட்டு வந்து ஜோசியர்கிட்ட வர்றாங்க. அப்போ ஜோசியர் என்ன பண்ணுவார், முகூர்த்தம் குறித்து கொடுப்பார். அப்போ இதில் வந்து அடிபடுகிறது. அப்போ எப்போ நாள் குறிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஜாதகத்தை பார்த்தா அவன்படி வந்து எந்த எண்ணெய்க்கு திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும், 2 பேரும் நட்சத்திர அடிப்படையில் தாராபலன் என்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து, நேத்திர ஜீவன் எல்லாமே இருக்கணும், இருக்கிற நாளை பார்த்து வச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பையனை மண்டபத்தில் வச்சு பண்ணலாமா, வீட்டில் வச்சு பண்ணலாமா, கோயிலில் வச்சு பண்ணலாமா, இதெல்லாமே வந்து கைதேர்ந்த ஜோதிட வல்லனூர் இருக்காங்க, வல்லனூர்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ திருமணம் நடக்கிறது எங்கள் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாமா, கோயிலில் அதில் வச்சு பண்ணலாமா, மண்டபத்தில் வச்சு பண்ணலாமா. ஒரு சில அந்த காலத்தில் வீட்டில் வச்சு திருமணம் பண்ண வரைக்கும் வீடு வந்து நல்லா இருந்தது, அந்த குடும்பம் வந்து எதுவுமே கெட்டு போனது கிடையாது. வீட்டில் தான் காலையில் திருமணம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில இடங்கள்ல வீட்டில் வச்சு திருமணம் பண்ணி ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. 2வது விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னத்த நாளே ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அதில் ஏற்படுத்தல்ல, கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் ரிசப்ஷன் வைக்கணும். முன்னத்த நாள் சாயந்தரமே எல்லாம் மக்கள் வர்றாங்கிறதுக்கு வேண்டி மண்டபத்துக்கு வேண்டி ரிசப்ஷன் முன்னத்த நாள் வைக்கிறாங்க. அது சரியான தெரியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி முதல்ல வந்து முகூர்த்தம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த முதல் பெண்ணை தொடர்ந்து அந்த சுண்டு விரலை தொட்டு தான் வந்து மணவரை சுற்றி வராங்க. அப்போ தான் முதல் பெண்ணை தொடருங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னத்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்க, திருமணத்தை பண்ணுங்க, எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. அது வந்து சரியான ஏற்படுத்தான காரணம் அல்ல. இந்த நடைமுறையில் இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் மாறி ஜெயிக்கணும் அப்படின்னா ஜோதிடரை நல்ல ஜோதிடர்களை அணுகணும். மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பான்கள் இப்போ நமக்கு சமீபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஜோதிடத்தில் நிறைய கணிப்புகள், சாஸ்திரத்தில் கணிப்புகள் பண்ண ஜோதிடர் இருக்காங்க. ஜோதிடத்தை பார்த்து சரியான நேரத்தில் பண்ணும்போது புஷ்கரநாமசம் இது மாதிரி நாள் நட்சத்திரம் கிரகங்கள் வலுவை பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா கிரகங்களை மீறி எதுவுமே கிடையாது. உதாரணம் வந்து நம்ம சொல்லுவோம், மறுபடியும் வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 11ஆம் இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க நல்லதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம். அந்த முதல் சொன்ன அந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். அவன் 11ஆம் இடத்துல வந்து எல்லா கிரகங்களையும் உட்கார வச்சு ஆட்சி பண்ணான் அப்படிங்கிற விஷயத்து மட்டும். அப்போ 11 இருந்தால் நல்லது செய்வார்கள், அத்தனை கிரகமே நல்லது செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ 11ஆம் இடம்ங்கிறது நம்ம கணக்கு என்னன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது மூத்த சகோதரன். அப்போ 11ஆம் இடங்க லாபஸ்தானம், மூத்த சகோதரன் அப்படிங்கிற இருக்கிறோம். அப்புறம் உறவு முறைகள் நிறைய இருக்கு. அப்போ லாப மேன்மைகள் இதெல்லாமே வந்து 11ஆம் இடம் தான். அப்போ இதை வச்சு தான் ஒருத்தர் 10ஆம் இடம். அப்போ பரல் வந்து அஷ்டவர்க்க பரல் வந்து 11ஆம் இடத்துல அதிக பரல் இருந்துன்னா பணங்கள் நிறைய சேர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்தை தாண்டி 11ஆம் இடத்துல அஷ்டவர்க்க பரல், இவர் 25 பரல் 30 பரல் 30 30 இருக்கும்போது பணம் அவனுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அவனுக்கு வந்து தொழில் முறையில் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் அஷ்டவர்க்கத்தையும் தொடணும். ஜோதிடம் தொடும்போது அஷ்டவர்க்கத்தை வச்சு தான் பலன் எடுக்கும்போது துல்லியமான பலன். ஒரு திசை நடக்குது, நம்மளுக்கு நல்ல நிலை இருந்தாலும் அஷ்டவர்க்கத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 5 பரல் 6 பரல் எல்லாம் வாங்கியிருக்கும் போது அதோட திசையோ புத்தியோ நடக்கும்போது பலன்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதம் மாற்றுக்கிறது. அப்போ அஷ்டவர்க்கத்தையும் தொட்டுக்கணும். அப்போது ஒரு பலன் எடுக்கும்போது எல்லா விஷயத்தையும் தொடும்போது தான் பலன்கள் வரும். இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம். 14ஆம் இடம் லாபம்.
அப்போ 11 கூடிய கிரகமானது லக்கணத்துக்கு வந்துன்னா இவன் பண்ணக்கூடிய லாபம் பூராமே இந்த ஜாதகத்துக்கு வரும். அப்போ 11 கூடிய லக்கணத்துக்கு வந்துன்னா இந்த லாப மேன்மைகள். அதே மாதிரி அவன் அண்ணன் ஜாதகனை ஒட்டித்தான் இருப்பான். லக்கணம்ங்கிறது ஜாதகன், 11ஆம் இடம்ங்கிற மூத்த சகோதரன். இவன் இந்த ஜாதகம் கூட சேர்ந்து தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ சுகம் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். 11 கூடையும் 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் லாப மேன்மை குடும்பத்தினால அந்த 11 கூட 2க்கு வந்துடும். 2 கூடையும் 11க்கு போகிறதில்ல. 11 கூட 2 இருக்குன்னா லாப மேன்மை குடும்பத்துக்கு பயன்படும். அது எந்த கிரகங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 11 கூடையும் 3 இருக்குது. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது சகோதரன் நல்லா சீரஞ்சிறப்புமா இருப்பான், அவனுக்கு யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடம்ங்கிறது போகம், வீரியம், தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. 11 கூடையும் இருந்ததுன்னா சகோதரனோட அமைப்பில் நல்லா இருக்கும். இப்போ 11 கூடையும் 4 இருக்குது அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு காரத்துவம் தெரியும். வண்டி, வாகனம், வீடு, தாயார், இது பூரா சுகங்கள் மேலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் அந்த 11 கூடைய 4 வரும்போது அது மாதிரி மேன்மை கொடுக்கக்கூடிய பலன்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி 11 கூடைய 5 இருக்கிற மாதிரி தன்னுடைய குழந்தைகள் நல்ல வெற்றியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சுபயோகத்தோடு இருப்பாங்க, வருமானத்தோடு இருப்பாங்க. மற்றவர் புகழ்கிற மாதிரி குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் 11 கூடைய 5 இருந்தால் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு பெயரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு கௌரவத்தில் இன்னாருடைய பையன், இன்னாருடைய அப்படி இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாங்கிற ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது 11 கூடைய 5. இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும். 11 கூடைய 6 இருந்துன்னு சொன்ன என்னன்னா தாயாதிகள் சொத்து கிடைக்கும், ப்ளஸ் கடன் ஏதாவது வந்தாலும் வரலாம். தாயாதிகள் அப்படிங்கிறது அம்மா வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வரக்கூடியது 6ஆம் இடம் என்பது அம்மா வகையில் வரக்கூடிய சொத்து. இப்போ 7ஆம் இடம் 11 கூடைய 7 இருந்துன்னு சொன்னால் மனைவி வகையில் வரலாம், பெண்கள் வகையில் வரலாம், கூட்டாளி வகையில் வரலாம். அப்போது ஒரு லாபம்ங்கிறது எந்த இடத்துல வருதோ அது கூடிய அமைப்பில் வரலாம். இப்போ 11 கூடை போய் என்ன பண்ணி 8ல் போய் உட்காந்துட்டான். அப்போ 11 கூடை 8ல் போய் உட்காந்துட்டேன்னா 8ங்கிறது என்ன, நஷ்டம். அப்போ லாபம் கையில் தங்காது, ஏதோ ஒரு வகையில் இவன் கையை விட்டு வெளியே போயிடும். யாருக்கு போகும்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கு போயிடும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு போயிடும். அதே மாதிரி 11 9 இருந்ததுன்னா அப்பா நல்லா இருப்பார், தந்தை ஸ்தானம் நல்லா இருப்பார், பேரோட புகழோட வருமானத்தோட. இந்த பையன் பிறந்த பிறகு அப்பா முன்னேறுவார். 11 கூடிய 9 இருந்தால் அந்த பையன் பிறந்த பிறகு அப்பா முன்னேறுவார். பூமி வசதி இருக்கலாம், இடம், காசு, பணம் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு பூராமே முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ 11 கூடிய 9 இருந்தால் அப்படி இருக்கும். 11 கூடிய 10 இருந்து என்னன்னா இவன் செய்யக்கூடிய தொழில் மூலம் நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த தொழில் செஞ்சாலும் 11 கூடிய 10 இருந்தான்னா அந்த தொழில் அவன் என்ன பண்ணுவான், அது அந்த 11ங்கிற லாபம் அந்த தொழிலையே போட்டு தொழிலானது நாளுக்கு நாள் வளரக்கூடிய அமைப்புண்டு. இது சுபயோகத்தை தர மாதிரி பலன்கள் அமையும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. இதே மாதிரி 11 கூடிய 11 இருந்தான்னா லாபம், அவன் நினைச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சுபயோகம், வண்டி, வாகனங்கள், தனதானியங்கள் சேர்க்கை, என்னென்ன வெற்றியோ 11 கூடிய 11 இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ 11 கூடிய 12 என்ன ஆகும் அப்படின்னா பிக்ஸ்டாக போட்டு வச்சுக்க, பணத்தை எடுக்க மாட்டான், கஞ்ச பிசினேரியே இருப்பான். 11 கூடிய 12 என்ன பண்ணுவான், போய் பேங்கில் மூடி வைக்கிறது அல்லது குழி தோண்டி மூடி வைக்கிறது. பிறகு 12ஆம் இடம் வெளியே வராத இடம் லாக். அப்போது ஒரு ஜாதகத்தில் 12 போய் உட்காந்துட்டான்னா அவ்வளோதான், வெளியே வராது, உள்ளே போய். அப்போ 12 வச்சு தான் ஒரு அமைப்பு. இப்போ காசு பணமெல்லாம் என்னென்னா மறைக்கப்பட்ட பணம் பூரா 12ஆம் இடம் தான். அப்போ அதுக்கு என்ன சொல்லுது சாதகலங்கிற, பங்கமில் வியத்தன் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நிற்க தங்கநல் வீடு கட்டி சகல வாங்கி பெஞ்சிருப்பான். அப்போ 12ஆம் கூடையவன் யார் அப்படின்னா 12 கூடையவன் 2ல் இருந்தான்னா அந்த செலவுங்கிற குடும்பத்துக்காக எல்லா வேலையும் பண்ணுவான். 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவு. அப்போ செலவு யாருன்னா குடும்பத்துக்காக. பங்கமில் வியத்தின் மன்னன், வியம்னா 12 கூடையன் பரிந்து 2ஆம் இடத்து தங்கநல் வீடு கட்டுவான். வீடு வாங்கினமெல்லாம் கட்டி குடும்பத்தவரோட வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ 12 கூடையன் எங்கெங்கே இருக்கிறானோ அதுக்கு தகுந்த. இப்போ 12ஆம் இடம்ங்கிறது எங்கே இருக்குது, விரயம்ங்கிறத விட அவன் சம்பாதிக்கிற இடம் பூரா பேங்கில் போட்டு வச்சுக்குது. அப்போ எப்படி ஸ்விஸ் பேங்கில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி மண்ணுக்கடியில் நகை நட்டுகள் காசு பணங்க பதிச்சுட்டு இருக்கிறது பூராமே 12ஆம் இடம் தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக அடிப்படையில் தான் நடக்கும். அப்போ 12 கூடை எங்கே இருக்குன்னா 12 கூடை 3 உட்காந்து தன்னோட பூரா சகோதரனுக்காக இழந்துருவான் காசு பணத்தை போல. இதே 11 கூடை 3 இருந்தானா சகோதரனால் வருமானம் வரும். 11 கூடை 3 12 கூடை 3 போயிட்டான் பூரா தம்பிக்காகவே கொடுத்து அமர்ந்து போயிடுவான். 11 கூடை போது 12 கூடை 3 போயிட்டான் தம்பிக்காக இழப்பான். 12 கூடை 4 இருந்தான்னா தாயாருக்காக கொடுப்பான். அதே மாதிரி வண்டி வாகன வீடு காசு பணத்துக்காக எல்லாம் இழந்துருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒரு வீடு ஒரு வீட்டுக்குடையவன் கிரகங்கள்
எந்த கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து இதுக்கு என்னன்னா திசை புத்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்கும்போது தான் அவன் வந்து எந்த நிலையில் கிரகங்கள் வந்து அம்சத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, மற்றபடி வர்க்க சக்கரங்கள் எங்கே இருக்குதோ, எந்த இடத்த வச்சு நம்ம பலன்கள் எடுக்கிறோமோ அந்த பலன்களை வச்சு தான் நம்ம பலன்கள் எடுக்கிறது. உதாரணம் வந்து லக்னாதிபதி அப்படின்னா இவன் ஜாதகன் அப்படின்னு ஒரு விஷயம். லக்னாதிபதி வந்து பொதுவாக 6, 8, 12 உட்காந்துட்டானா அந்த ஜாதகன் ஜெயிப்பான்ங்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகமே வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ வந்து என்ன காரணம்னா இவனே வந்து 6ல் போய் உட்காந்துக்கிறான். அப்போ லக்னாதிபதி 6க்கு போகும்போது கடனை தேடி போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து வியாதி தேடி போகிறான்னு அர்த்தம். அப்போ இவன் வந்து லக்னாதிபதி 6க்கு போனால் லக்னாதிபதி 8க்கு போகிறான், விபத்து, லாஸு, கைவிட்டு போகிறது இதெல்லாம். லக்னாதிபதி 12 இவனே தொலைச்சி போயிடுவான். அப்போ வந்து லக்னாதிபதி ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு மறையும் போது பலன்கள் நல்ல பலன்களில் தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது. ஸோ வந்து டோட்டலாக மொத்தமாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விதிகள், ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. ஏகப்பட்ட விதிகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அனுபவப்படும் போது தான் அந்த பலன்கள் நம்மளுக்கு நல்லா இருக்கும். எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, மேல் நோக்கி நட்சத்திரமா, கீழ் நோக்கி நட்சத்திரமா, சம நட்சத்திரமா, இந்த விஷயமெல்லாம் இருக்குது. உதாரணம் சொல்லுவாங்க, போர் போடுறதுக்கு அந்த காலத்தில் போர் போடலாமான்னு கேட்பாங்க. அப்போ போர் போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நல்லாம எங்கே பார்க்கும்போது கேது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல போட்டால் தான் ஒரு வீட்டை வந்து நம்ம சமமாக போட்டுக்க வேண்டியது. சிம்மம்ங்கிறது மேசம்ங்கிறது கிழக்க அப்படியே சதுரமாக ராசி கட்டத்தை போட்டுக்கணும். நம்ம காலை எடுத்து ராசி கட்டமாக போட்டு கேது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி வந்துடும் அப்படிம்பாங்க, மேலால் தண்ணி வரும் அப்படிம்பாங்க. கேது வந்து தண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு விதியில் அப்படி சொல்லுவாங்க. கேது எங்கே இருக்குதோ அவன் தண்ணி கொடுத்துருவான். ஆனால் அதே சமயத்தில் போர் போடுற போது நீங்கள் அந்த ஆரம்பிக்கக்கூடிய லக்கணத்துக்கு பக்கத்தால் கேது இருக்குன்னு வச்சுங்களேன், போர் போட கூட மாட்டான், பைப்போடையும் ராடோடையும் இது மாதிரி இருக்கும். இப்போ உதாரணம் வந்து கேது வந்து இப்போ மிதுன லக்கணம், இப்போ 3ல் கேது இருக்குது. அப்போ எத்தனை அடிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரசனம் ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். மிதுனத்துலேருந்து சிம்மத்து வரைக்கும் எத்தனை அடி தூரம் இருக்குதோ அத்தனை அடி தூரத்தில் கேது இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பைப் அடிபட்டு போய் ஏதாவது உடஞ்சி போயிடும். அதுக்கு மேலே போர் போட முடியாது, ஏதாவது பாறைகள் கிரைகள் வந்து பாதிப்படையும். அப்போ இதுக்கு எடுக்கிற விதிகள் என்னென்னா, நம்மளை பொறுத்தவரை கணக்குகள் பொறுத்தவரை நிறைய படிக்கணும், நூல்கள் படிச்சுட்டு இருக்கணும். பேசிக்காக படிக்க வேண்டியது ஜாதக அலங்காரம் படிக்கணும். நல்ல தரவை திருப்பி ஒரு 1000 பக்கம் இருக்குது, நல்லா நிறைய படிக்கணும். படிக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம சும்மா அருள்வாக்கு சொல்கிறது ஜோதிடம் இல்லை. 10ல் சனி நிற்க பதிகுலைந்தலை செய்வான். அப்போ 10ல் சனி இருந்ததுன்னா இப்போ இடம் மாறுவான் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது. அப்போ இடம் மாற்றத்தை நம்ம வழியை மாற்றிக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை ஏற்படும் பொழுது ஒரு விரயம் அப்படின்னா 12 காமிச்சுன்னா 12ஆம் இடம்ங்கிறது தாந்திரிகம் என்னன்னா அந்த இடத்தை மாற்றுதல். அப்போ 12ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துது அப்படின்னா விரயம்னு நினச்சக்கூடாது. அப்போ 12ஆம் இடத்தை நம்ம இருக்கிற இடத்தொட்டு மாற்றிக்கலாம். வீடை மாற்றிட்டோம்னா அந்த பாதிப்பு இருக்காது. ஊரை மாற்றிக்கலாம். எந்த திசையில் இருக்குதோ அந்த திசை நோக்கி போகும்போது அதோட பாதிப்புகள் வராது அப்படிங்கிற அடிப்படை விஷயம். ஸோ வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஓட்ட பயணம், அற்புதமான பயணத்தில் இதெல்லாம் வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது பூராமே வந்து எது நல்ல நேரங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய துல்லியமான முறையில் கண்டுபிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு நாள் இப்போ எடுத்தோம்னா இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ என்னென்ன அத்தனை யோகங்களும் சரியான யோகங்களா, அதே மாதிரி வந்து இந்த தூமாதியர் குளிகாதியர் இவங்கெல்லாம் வந்து நிலையில் சாதகமாக இருக்காங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் கணிதங்கள் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து எதை கை கொள்ளும்போது ஜோதிடமானது ஒரு நாளும் பொய்யாகாது. ஒரு முகூர்த்தம் தாலி கட்டுறதாகட்டும், எந்த ஒரு விஷயம் வந்து சரியான நேரத்தை தொடும் பொழுது கண்டிப்பாக பொய் வரக்கு வாய்ப்பில்லை, தோஷம் வரக்கு வாய்ப்பில்லை, எதுவும் வரக்கு வாய்ப்பில்லை. இது ஒரு கணக்கு. இப்போ இதை தாண்டி இன்னொரு வேறொரு சப்ஜெக்ட் இருக்குது, சரசாஸ்திரம் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஜோதிடம், அதுக்கு மேலே பஞ்சபட்சி, இதுக்கு மேலே இருக்கிறது சரசாஸ்திரம் அப்படின்னு பேருங்க. சரக்கல்விங்கிறது மூச்சு சம்பந்தமான ஒரு விஷயம், மூச்சு சம்பந்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 21,600 சுவாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த 21,600 சுவாசம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற ஒரு கலை. அது வந்து நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் ஓடிட்டுருக்கும். அப்போ இப்போ ஞாயிறு செவ்வாய் சனி அப்படின்னு சொன்னால் வந்து சூரியகளை வலது பக்கம் ஓடும். இன்றைக்கி வந்து வலது பக்கம் ஓடிச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து வலது பக்கம் ஓடிட்டுருக்கணும். அப்புறம் மற்ற நாள்கள் இடது பக்கம் ஓடும். அதே மாதிரி வளர்பிறை வியாழன் வந்து இடது பக்கம் ஓடும், தேய்பிறை வியாழன் வந்து வலது பக்கம் ஓடும். இது வந்து சரம். இந்த மூச்சு வைத்து தான் அந்த சித்தர்கள் எல்லா வேலையும் பண்ணாங்க. இப்போ மூச்சு வந்து காலையில் நேரத்தில் எழும்போது 15 சுவாசம் இருக்கும்.
அந்த 15 சுவாசத்தில் ஜோதிடம் படிக்கலாம். நம்ம இந்த ஜோதிட துறையில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே அந்த காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் நூல் ஆராய்ச்சி பண்ணுங்கள். நூல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏற்ற நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் சொல்கிறேன். அந்த அந்த இடத்துல நம்ம புரியல, ஒரு பாடல் புரியலைன்னு ஒரு 10 தடவை படிங்க. 10 தடவை படிச்சிங்கன்னா புரியும். ஏன்னா வந்து வலிமையான நூல் இருக்குது. பார்க்கும்போது பழைய நூல்களில் வந்து சூடாமணி, உளமுடையான், யவனகாமியம் இதெல்லாம் வந்து பூராமே பாடல் அடிப்படையில் இருக்கும். பாடல் புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே வந்து நம்ம குமாரசாமியும் இருக்குது. குமாரசாமியும் வந்து பாடல்கள் அர்த்தம் புரியாது. துக்க மன்னன் பலத்து இறை துர்ப்பலமாகி பணியில் தோன்ற இப்படி இருக்குது. நம்ம அது புரியுறதுங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் திருப்பி 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 படிக்கும்போது அந்த அர்த்தங்கள் விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துக்கமன்னன் பலத்துனா 8 குடையன் பலத்துறான். துக்கம்ங்கிறது 8. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா இந்த காரத்துவங்கள் நல்லா தெரியணும், நூல்கள் நல்லா படிக்கணும். படிக்கும்போது தான் வந்து பலன்களை சரியாக சொல்லிங்கிறது என்னுடைய ஒரு கணக்கு. அப்போ வந்து சரம் அப்படிங்கிறது வரும்போது, அப்போ சரம் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றாங்க. அப்போ கேள்வி கேட்க வரும்போது சரம்ங்கிறது எப்பவுமே சூரிய கலை அப்படிங்கிற ஒரு விஷயம், சந்திர கலை ஓடுன்னு அர்த்தம். இப்போ எந்த கலையில் ஓடுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை அன்னைக்கு வலது பக்கம் ஓடும். இப்போ ஜோசியரை தேடி ஒருத்தர் வர்றாங்க. இன்னைக்கு வந்து ஜோசியரை தேடி வர்றாங்க, அல்லது பிரசன்ன கர்த்தா, இப்போ நம்ம பிரசன்ன கர்த்தா தேடி வர்றாங்க. அப்போ வரும்போது எந்த கலை ஓடுகிறதோ அந்த கலையோட பக்கம் வந்தாங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி நடந்துடும். இப்போ நம்மளுக்கு இப்போ சூரிய கலை ஓடுது, அவன் கரெக்டாக சூரிய கலையில் உட்கார்ந்தான் அவன் பலன் நடந்தது. நம்மளே டேபிள் போட்டும் ஜோசியம் பார்க்குறவங்களா இருந்தானா ஒத்தை சேர் போடாதீங்க, 2 சேர் போட்டு வச்சுங்க. நடுவில் வந்து அவன் சென்ட்ரல் நம்மளுக்கு நேரம் எதுக்கு யாருமே உட்காரக்கூடாது. குரு முன்னால யாருமே எதுக்கு உட்காரக்கூடாது. 2 சேர் போட்டு இந்த பக்கம் ஒரு 2 சேர் போட்டு உட்கார வைக்கணும். அவன் வந்து எந்த பக்கம் உட்காரான்னு அவன் சுவாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவன் காரியம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு இது வந்து அதுக்கு மேற்பட்ட நிலை, ஜோதிடத்துக்கு மேற்பட்ட நிலை. அப்போ வலது பக்கம் உட்கார்ந்தான்னா அவன் நினைச்ச காரியம் பூரா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் என்ன கேள்வி கேட்கலாம்? வலது பக்கம் குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்கும். அப்போ வலது பக்கம் என்ன குழந்தை பிறக்கும்? வலது ஆண் இடது பெண். உனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். நல்லா இருப்பேன்னா நல்லா இருப்பேன், ஜெயிச்சிருவே ஜெயிச்சிருவேன். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த சுவாசம் ஓடும் பகுதியில் உட்கார்ந்தான்னா அவனுக்கு காரியம் நடந்துடும். இப்போ இதே சமயத்தில் வந்து இடது பக்கம் சுவாசம் ஓடிட்டு இருக்கு. அப்போ இடது பக்கம் பெண்கலை. அப்போ இடது பக்கம் பெண்கலைனா அவங்க கேட்குறான் குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அவன் கேட்கக்கூடிய இடது பக்கம் எப்பவுமே சுகம் அப்படிங்கிறது, சுயநலம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வருது. அவனுக்கு வந்து இடது பக்கம் இவன் குடும்பம், இவனை சார்ந்த விஷயங்கள் போகிற வெற்றியை நடக்கூடிய இது வந்து சூரியன் அப்படிங்கிறது பொதுநலம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 2ஐயும் எடுத்து போகிறத வந்து கேட்குறான், சார் நான் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும்போது அவன் வந்து வலது பக்கம் வர்றான். வலது பக்கம் போகிறதும் வலது பக்கம் சுவாசம் ஓடுது. இந்த சுவாசம் ஓடினதையும் என்ன பண்ண உடனே டேபிளை மாற்றி என்ன பண்ண இடது பக்கம் வர்றான். அப்போ வலது பக்கம் சுவாசம் ஓடுது. இப்போ இடது பக்கம் வந்து மாறி வந்து நினைக்கிறான். அப்போ இடது பக்கம் மாறும்போது என்னென்னா தொழில் ஓடுறதுக்கான வாய்ப்பு ஆரம்பிக்கும், நின்று போயிடும். இப்போ வந்து ஜாதகத்தாண்டி துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு சரம் ரொம்ப பயன்படும். இதில் வந்து நிறைய நூல்கள் உண்டு. அதுவும் இல்லாமல் வந்து தாமரை பதிப்பத்தில் வந்து சரநூல் சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்குது. படித்து பாருங்கள். இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஜோதிடத்தில் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்தில் இது அப்பயே மூச்சை கண்டுபிடிக்க தெரியணும். எப்போ எது ஓடுது, வலது ஓடுதா இடது ஓடுங்கிறது இப்படி எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதில் 5 பூதம் ஓடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஓடும். அப்போ நிலம் ஓடுதா, நீர் ஓடுதா, நெருப்பு ஓடுதா, காற்று ஓடுதா கண்டுபிடிக்கிற கொஞ்சம் அனுபவம் பிடிக்கணும். இட் வில் கெட் சம் டைம். ஸோ வந்து அந்த மூச்சை வச்சு சொல்லலாம். இப்போ உதாரணம் வந்து ஒரு இடது பக்கம் வந்து ஒரு சுவாசம் ஓடுது, வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு காரியம் நடக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ இடது பக்கம் சுவாசம் ஓடினால் மட்டுமே காரியம் நடக்கும். அப்போ இடது பக்கம் சுவாசம் ஓடலைன்னா அவன் காரியம் நடக்காது. அப்போ இடது பக்கம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், உடனே வலது பக்கம் வரும்போது என்னன்னா சூரியகளை ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுக்கு முழு பலன் நடக்கூடிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவனுக்கு கண்டிப்பாக முதல்ல வர்றபோது இல்லை, ஆனால் வந்து சூரியகலைக்கு வரும்போது அவனுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து இந்த கலை சாஸ்திரத்தை படிச்சுக்கலாம். இதுபோல் நூல்கள் நிறைய உண்டு. இதே பஞ்சபட்சி எடுத்துக்கிறோம். பஞ்சபட்சிக்கில் வரும்போது என்னென்னா அரசு நேரம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அரசு நேரத்தை எடுத்து ஃபுல்லாக தன்னோட ஜாதகத்தை வந்து பூரா அரசு நேரத்தில் சூட்சமத்தை எடுத்துக்கணும். சூட்சமத்தை எடுத்து தினசரி இந்த அரசு நேரத்துலையா காய் நகர்த்தணும். அரசு நேரத்துலையா பார்த்து கல்யாணம் பண்ணணும், அரசு நேரத்துலையா பார்த்து தொழில் ஆரம்பிக்கணும், அரசு நேரத்தை பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அரசு பார்த்து ஒரு குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்தணும்,
அரசு நேரத்தில் பார்த்து ஆண் பெண் சேர்க்கை நடக்கணும், எல்லாமே அரசு நேரத்தில் ரெண்டு. அப்போ அரசு நேரம்னா ரெண்டும், ஒரு ஆணுக்கு வந்து அரசாக இருக்கலாம், பெண்ணுக்கு வந்து ஊன் நேரமாக இருக்கலாம். அரசு ஊன் நேரமாக இருந்தபோது கண்டிப்பாக வந்து புத்திரபாக்கியங்கள் கேரண்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே ஆகட்டும், ஜோதிட சாஸ்திரத்திலே எல்லாமே நிறைய பரவி கிடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்ன, கிரகங்களுடைய வலுவை நம்ம தெரிஞ்சுக்க போகும்போது தான் சாதன புரியும், சகாத்தம் புரியும். ஒரு பரிகாரம் சொல்லும் போதே நம்மளுக்கு என்னென்னா, கிரகத்தை பற்றி தெரியாமல் பரிகாரம் சொல்ல முடியாது. கிரகத்தை தெரியாமல் அருள்வாக்குமார் இப்போ ஒரு நூல் எழுதி, நானே ஒரு 2-3 நூல் எழுதியிருக்கேன். அந்த பரிகாரங்கள் சொல்லும்போது அந்த கிரகத்தோட நிலை இப்போ வந்திருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் வந்து எந்த கிரகத்துக்கு உதாரணம் வந்து தொழிலுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு சொல்லக்கூடிய நிலையில் அந்த பரிகார கிரகம் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதை சொல்லும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இதுபோல் வந்து ஜோதிடத்தை நல்லா படிங்க, ஜோதிடத்தை விடாமல் படித்து கொண்டே இருங்கள். ஏன்னா வந்து விடாமல் படிக்கும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி அடையும். ஃபுல்லாக வந்து அந்த ஜாதக அலங்காரம் வாங்கி வச்சுக்கோங்க, முழுசாக பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து படைச்சி வரைக்கும் படிங்க. இது ஒன்று மட்டுமே உங்கள் வாழ்க்கையை வந்து ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு மட்டுமல்ல, யாரை ஜோதிடம் பழங்குறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியும் வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கூறிக்கொள்ளலாம். இன்றைக்கி வந்து இப்போ இந்த நம்முடைய ஸ்ரீ செந்தூரான் 6வது ஜோதிட கருத்தரங்கு நான் தலைவராக கலந்து பேசுனதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய மகன் வந்து இன்னும் வந்து பேரோட புகழோட 6ங்கிறது 60 ஆகணும், 600 ஆகணும், அப்படி வந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு பேரோட புகழோட வருமானத்தோடு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி வந்தவங்களுக்கும் அனைவருக்குமே நன்றியும் வணக்கத்துக்கு கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட மருதமலை குருஜி ஐயார்கள் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். ஐயா வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகத்துக்கு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. சின்ன சின்ன பேர் அப்புறம் மருதமலை குருஜின்னு யாராலையும் வைக்க முடியாதுங்க. மருதமலை முருகன் எப்படியோ இந்த ஜோதிடத்துறைக்கு மருதமலை குருஜி ஐயா ரொம்ப அருமையாக பேசினார். ஐயா அவர்களுக்கு பாலமுருகன் ஐயா, ரத்னகுமார் ஐயா பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். அன்பான உபரிசரிக்கும் பொன்னாடைக்கும் வந்து என்னுடைய அன்பு மகனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, அல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா.